எல்லோருக்கும் மாலை வணக்கம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, பட் இருந்தாலும் எல்லோரும் பொறுமையாக இருந்து இவ்வளோ நேரம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சில டெக்னாலஜி அப்டேட்ஸ், யாரெல்லாம் இந்த இப்போ ஒளிபரப்பின பிக்சர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை ஓடிடியில் பார்த்துருந்தீங்கன்னா ஓட்டி பார்த்துருப்பீங்களா? ரொம்ப நேரம் எல்லோரும் கஷ்டப்பட்டு கொஞ்சம் உட்காந்து பார்த்த மாதிரி இருந்தது. பட் ஓகே, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட், டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் வந்து ஒன் ஆஃப் தி கீ ஆஸ்பெக்டாக இருக்க போகுது இந்த ஓடிடி ப்ளஸை பொறுத்த வரைக்கும். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வந்தது தான். ஆனால் ஹோம் க்ரௌண்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம் இது. இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இப்போ வந்து நம்ம ரன் பண்ணுறோம் சோலா ஓடிடி பிளாட்ஃபார்மில். இது வந்து ஆக்சுவலாக 11th பிளாட்ஃபார்ம். சவுத் இந்தியாவில் மேஜர் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே நம்மளோட சோலா ஓடிடி பிளாட்ஃபார்மில் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. நிறைய பேத்துக்கு தெரியாது. பட் இந்த மேடை மூலமாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறது என்னென்னா, the quality of the aspect of OTT platform வந்து it will be up to the mark, like Netflix or Hotstar or Prime. So இது home grown இருந்தால் கூட, but we are taking it to 177 countries. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 60 to 80 million யூசர்ஸை வந்து டார்கெட் பண்ணி ரீச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு மெயின் அண்ட் இம்பார்ட்டன்ட் திங், இவ்வளோ 10 பிளாட்ஃபார்ம்ஸ் ரன் பண்ணும்போது நாங்கள் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, இட்ஸ் ஆல் அபவுட் கண்டென்ட். சார் சொன்னார் கண்டென்ட் இஸ் கிங். ஓகே, கண்டென்ட் இஸ் கிங் அப்படின்னு சொன்னாங்க. பட் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் த காட். அந்த ஆஸ்பெக்டை தான் நாங்கள் வந்து பெரிய லெவலில் இங்கே எடுத்துகிட்டு போகிறோம். ஆல்மோஸ்ட் 10 மேஜர் சிண்டிகேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு இங்கேருந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேருந்து நம்ம ஓடிடி ப்ளஸ்லேருந்து சிண்டிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏபிஎஸ் மூலமாக கொடுக்குறோம். ஸோ அப்படின்னா the reach it will be around 60 to 80 million people in India alone. So 177 countries na neenga paakalam. The quality of the content has to match the requirement of different kinds of audience. Adu vandu worldwide audience, A center, B center, C center la taandite adha taandi X center adudha vandu throughout the world. So content நம்ம பண்ணும்போதே we are going to concentrate on the aspect of creation of the content towards the whole world, not just one single geography. அதுவுமே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லாங்குவேஜஸ்லேருந்து. ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்டு, நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது இப்போது. அப்போது என்ன கீ டிஃப்ரென்ஷியேட்டர் ஓடிடி ப்ளஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are taking theatre to home. அப்படின்னா நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணலாம். சில வருடங்களுக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு ஆடியோ லான்ச்சில் பேசிகிட்டு இருக்கும்போது ஓடிடி இஸ் கோயிங் டு பி தி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அண்ட் நெக்ஸ்ட் எவல்யூஷன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது கீழே இருந்து நிறையா சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து யூ கேனாட் மேட்ச் தி தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். எஸ், அஃப்கோர்ஸ் தியேட்டர் வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் டுகெதர். பட் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதை வந்து வாட் வி ஆர் கோயிங் டு கிவ் இஸ் த்ரூ தி விஆர் ஹெட்செட். ஸோ நம்மளோட ஆப் வந்து விஆர் ஹெட்செட்லேயும் இருக்க போது. ஒரு சிம்பிள் டெமான்ஸ்ட்ரேஷன் நான் காட்டுறேன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஆஃப்டர் தி இந்த மீட்டிங்க்கு அப்புறம் சைடில் நீங்கள் வந்தீங்கன்னா யூ கேன் வாட்ச் தி ரியல் விஆர் தியேட்டர். வி ஹவ் கிரியேட்டட் 2 virtual theatres inside the VR headset. Oh, 1 second. So இந்த VR headset வீட்டில் உட்காந்துட்டு if you put like this, so இங்கேருந்து we have created one theatre, 2 theatres actually. One is like an IMAX theatre, the other one is a normal small mini theatre like this. So இங்கேருந்து you can watch all the content directly at home. உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இது வந்து இட் இஸ் கோயிங் டு பி அ ரெவல்யூஷனரி திங் பிகாஸ் இந்த டெக்னாலஜியில் திஸ் நாட் ஓன்லி ஸ்ட்ரீமிங், ஆஃப்லைன் மோட் ஆல்சோ இஸ் தேர். ஸோ டோட்டலி not only 2D content, not only 3D content, it is going to be 360 and 3D content. All together, we are going to stream it through the headset, VR headset. So, அப்போ வீட்டிலேருந்தே you can enjoy the theatre experience. ஸோ அதுக்குண்டான கண்டென்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைய தேதிக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வாட் வில் ஹேப்பன் இஸ் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் வந்து கேட்சப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் அல்டிமேட் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொன்னால்
technology will catch up very fast and the transformation is going to be very fast. So அப்படின்னு பார்க்குறப்போ இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ளே நம்ம 3D படம் தாண்டி இப்போ 360 3D ஃபில்ம் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். வீட்டுக்கு கொண்டு போய் 2D content, 3D content, 360 3D content. So the cost of the headset will come down drastically once the volume increases. So அப்படிங்கிறப்ப going forward there is a major chance that the filmmaking itself will be completely different. So அந்த ஆஸ்பெக்டும் நான் கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். நிறைய பேர் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கீங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் டைம். ஜஸ்ட் a small update தான் கொடுத்தேன். But over the period of time, you will get continuous updates from OTT Plus towards 360 3D content as well as theatre to home with the virtual theatre. Thank you very much. Thank you everyone. கேபிள் சங்கர் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த போது அவர் நீங்கள் பேசணும்னு சொல்லவே இல்லை. நீங்கள் மேடைக்கு வர்றீங்க, சிலருக்கு பரிசு தர்றீங்க அப்படின்னு தான் என்கிட்ட சொல்லியிருந்தார். அப்புறம் அவரோட தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி வர்றதுக்கு முன்னாடி நான் பேசிக்கிட்டு இருந்தது, பகிர்ந்துக்கிட்டு இருந்தது. அப்புறம் தொடர்ந்து நீண்ட காலமாக வந்து இந்த ஓடிடி பற்றியும் இது செய்ய போகிற நன்மைகள் பற்றியும் அவர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி இந்த இணையதள வளர்ச்சி எல்லாத்தையுமே ஒரு படிக்கிற ஒரு சமூகத்திலிருந்து, எல்லாத்தையுமே படித்து பார்த்து புரிஞ்சுக்கிற ஒரு சமூகத்திலிருந்து இன்றைக்கி பார்க்குற ஒரு தலைமுறை வந்துட்டாங்க. எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தலைமுறை வந்தாச்சு. இன்றைக்கி பெரும்பான்மையான பெற்றோர்களுடைய மிகப்பெரிய கவலையாக இருக்கிறதே வந்து கொடுத்த ஃபோனை எப்படி திரும்ப வாங்குறதுங்கிறது தான். குழந்தைகள் கையில் நாம் கொடுத்த இந்த ஃபோனை எப்படி திரும்ப வாங்கிறது? ஒரே அறையாக இருக்குது, ஆனால் தனித்தனி அறையாக இருக்குது. ஒரே வீடாக இருக்குது, ஒரே அறையாக இருக்குது, ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே வந்து தனித்தனி அறைகள் இருக்குது. அப்பா சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான், அம்மா சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான், டீச்சர் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான், யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், கூகுள் சொன்னால் உடனே கேட்குறான். ஸோ இப்படி ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த இணையதளத்தின் மூலமாக கதைகள், அதன் மூலமாக கருத்துக்கள், நல்ல செய்திகள் மக்களை போய் சேருவதற்கான ஒரு பக்கமும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் சினிமாவுக்கு ஒரு புதிய வெளிச்சமாக இந்த ஓடிடி இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த எல்லா புதிய டெக்னாலஜி வழியாகவும் நம்முடைய தமிழ் கதைகள் போய் மக்களை சேர்றது தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு மத்தியில் இப்போ தோன்றி இருக்கக்கூடிய இந்த புதிய நிறுவனத்தின் மூலமாக என்ன நன்மை உண்டாகும் நான் நம்புகிறேன்னா, நிறைய புதியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு நம்புகிறேன். எங்கெல்லாம் வாய்ப்பின் கதவு அடைக்கப்படுதோ அங்கே ஒரு புதிய வாசல் திறந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதை காலமும் விஞ்ஞானமும் செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த ஓடிடி ப்ளஸ் இந்த மீடியா வழியாக நிறைய தமிழ் கலைஞர்கள் உலக மக்களோட போய் உரையாடுறதுக்கு, தன் கதைகளை வழங்குவதற்கு ஒரு அடிப்படை தளம் உருவாகுகிற இந்த நேரத்தில் இதில் நான் கலந்து கொண்டு அவர்களை வாழ்த்துவது எனக்கு ரொம்ப உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது. இது ஒரு தன்னம்பிக்கையான ஒரு நாளாகவும் நான் பார்க்குறேன். என்னதான் சினிமா என்பது ஒரு பெரிய திரைக்கான ஒரு அனுபவம், திரையரங்குக்கான மிகப்பெரிய அனுபவம். ஆனால் காலத்தின் துரதிர்ஷ்டம் என்னென்னா, குறிப்பாக இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த மட்டும் என்னைக்கு 3 நாட்கள்
500 திரையரங்கம் அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு சினிமாவுக்கான வெளியீட்டு விதி வந்துச்சோ அந்த விதியில் சிறு படங்கள், கதை படங்கள், பெண்களுக்கான படங்கள்லாம் பாதிக்கப்பட்டுருச்சு. ஏன்னா முதல் 3 நாளில் திரையரங்கு நிறையணும், முதல் காட்சியே நிறையணும். அப்படின்னு நட்சத்திர அந்தஸ்து இல்லாத படங்களுக்கு நிச்சயம் கூட்டம் வராது. அப்போ பிஞ்சு, பூ, காய், கனி அந்த 4 நிலை இருக்க மவுத் டாக்காயி பேசி மக்கள் வந்து தியேட்டரில் வந்து நிற்கிற வரைக்கும் அந்த படங்களை திரையரங்குகளில் தாங்கி பிடிக்க முடியாது. அப்போ 3 நாள் 600 தியேட்டர், 500 தியேட்டர் அப்படிங்கிற அந்த வியாபார விரிவு இருக்குல்ல, அந்த வியாபார விரிவு தான் நிறைய சிறிய படங்களுக்கு கதவுகளை வந்து அடைச்சிருச்சு. ஆனால் அப்படி அடைத்தாலும் கலையோட வேலையை மேலும் மேலும் முயற்சி பண்ணி வெளியில் வர்றது தான். ஸோ அப்படி நிராகரிக்கப்பட்ட படங்கள் இந்த ஓடிடியின் வழியாக அதில் தன் வாழ்க்கையை பணயம் வைத்திருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு புது வெளிச்சம் தரும் அப்படின்னு நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம். நம்ம சிறு பட்ஜெட்டாக இருக்கட்டும், எந்த படங்களாக இருக்கட்டும், வெளிவந்ததுக்கப்புறம் முன்னாடியெல்லாம் வந்து ரீரிலீஸ்னு அடுத்தடுத்த தேட்டரில் அதே வீக்லேயே இல்லை ஒரு 10 நாள் கழிச்சோ 15 நாள் கழிச்சோ தேட்டர்களில் ரிலீஸ் ஆகும், திரும்ப போய் பார்ப்போம், அந்த வாய்ப்பு இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நாளாக அந்த வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தது. இப்போ ஓடிடி வந்ததுக்கப்புறம் எப்போ வேணாலும் நம்ம நினச்ச நேரம் அந்த படத்தை பார்த்துக்கலான்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது சொல்லப்போனால் ரசிகர்களுக்கும் ஒரு நல்ல விஷயந்தான், தயாரிப்பாளர்களுக்கும் இது ஒரு நல்ல விஷயந்தான். இப்படி ஒரு வாய்ப்பு வந்ததுக்கு முக்கியமாக நம்ம நன்றி தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த ஓடிடி ப்ளஸ் பெரிய அளவில் ரீச் ஆகணும்னு வேண்டிக்கிறேன், வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ. அதை தேட்டருக்கு கொண்டு வர்றதுக்கு பெரும் போராட்டம் போடும்போது நம்ம அந்த ஓடிடி மூலமாக தான் எல்லாத்துக்கும் போய் சேர்ந்தேன் அந்த படம். இன்றைக்கி இந்த மேடைக்கு வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னா அந்த வாய்ப்பு வந்து இந்த ஓடிடி மூலமாக தான் கிடச்சிச்சு. அதனால் இனி வர்ற காலங்கள் வந்து ஓடிடியாக தான் இருக்கும் இந்த சின்ன படங்களுக்கு. ஏன்னா பெரிய படங்களுக்கு வந்து தேட்டர்கள் அதுவே பெரிய போராட்டமாக இருக்கும்போது நம்மளுக்கு அதுமான இடம் கிடைக்கல. அதுக்கு வந்து இந்த ஓடிடி ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். இந்த ஓடிடி ப்ளஸ் மூலமாக இன்னும் நிறைய தமிழ் சினிமாவுக்கு நிறைய இயக்குநர்கள் வரணும். அவங்களோட இந்த மாதிரி நிறைய ரிலீஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்கிற நிறைய படங்கள் வந்து இந்த ஓடிடி மூலமாக மக்கள்கிட்ட வந்து சேரணும்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். கேபிள் சங்கர் சார் வந்து சும்மாவே ஒரு கமர்ஷியல் தாட் இல்லாமல் வட்டார வழக்குக்கு வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் போய்கிட்டு இருக்கும்போது இருந்து ரிலீஸ் பண்ணுற வரைக்கும், ரிலீஸ் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் வேர்ல்டு ஃபெஸ்டிவல்ஸுக்கு அனுப்புகிற வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார். அவர் வந்து என் மூலிமா, என் படம் மூலிமா ₹1 கூட அவருக்கு எதுவும் கிடைக்கல. ஆனால் அவருக்கு வந்து இது வந்து பேஷனாக எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. காரணம் அந்த மனிதர்கள் குறைவு, வணிக நோக்கம் உள்ளவங்க மட்டும்தான் இங்கே ஃபுல்லாக நிறைஞ்சிருக்க இடத்துல. ஏதோ ஒரு படம் அவருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜனங்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்றதுல வந்து அவர் படம் மாதிரியே எடுத்துக்கிட்டு முனைப்போடு செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அது பார்த்துருப்பீங்க. இப்போ வந்தவங்க எல்லாருமே, எனக்கு முன்னாடி வந்த இயக்குநர்கள் எல்லாருக்குமே ஏதோ ஒரு இடத்துல சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே எனக்கு பண்ணியிருக்காரு. சக்திவேலன் சாரை அறிமுகப்படுத்தி வச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு பெரிய அளவு சப்போர்ட்டாக இருக்கார். இவர் ஆரம்பிச்சுருக்க இந்த ஓடிடி ப்ளஸ் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகணும். அது மீடியா வந்து சப்போர்ட் பண்ணணும். என்னென்னா ஒரு என்னை மாதிரி ஒரு வணிக நோக்கம் இல்லாமல் அப்போ அதவே கொண்டு வந்து பத்திரிகை மூலிமா, உங்கள் மூலிமா எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்தவர். இது இப்படி ஒரு தளத்தை வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு உங்கள் மூலிமா வாய்ப்பு அமைஞ்சிச்சுன்னா இனி எனக்கு பின்னாடி வர்ற படங்களுக்கு வந்து யாரோட அறிமுகம் தேவையில்லை. நேராக அவர் ஆஃபீஸில் போய் அவரை சந்திச்சிட்டா போதும், அதுக்கான விடிவு பிறந்துடும். அதனால் பத்திரிக்கைக்காரங்க மனசு வச்சா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிரும். ஓடிடி ப்ளஸ் பெருசாக ஒர்க் அவுட் ஆகணும். தமிழ் சினிமாவுக்கு என்னை மாதிரி ஆளுக்காவது இது ஒர்க் அவுட் ஆகணும். அப்படி இது பெருசாக வரணும்னு வாழ்த்து வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எந்த கருத்தை எங்கே சொல்லணும் அப்படிங்கிற நிறைய சிக்கல்கள் வந்து இப்போது நமக்கு இருக்குது. ஸோ தியேட்டரில் சில கருத்துக்கள் தான் சொல்ல முடியும், அதே மாதிரி ஓடிடியில் சில கருத்துக்கள் தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி சிக்கல்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி புது ஓடிடி வரும்போது அந்த சிக்கல்கள் நிறைய விலகும்னு நான் நம்புகிறேன். இந்த ஓடிடி அந்த மாதிரி ஒரு கருத்து சுதந்திரத்தை நம்ம எல்லாருக்கும் தரோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது உருவாக்கி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இருக்கிற சீரியஸ் இல்லை, நிறைய பேர் பார்த்த சீரியஸ். அது ஒரு சின்ன திருப்பம். ரன் டைம்னா ரொம்ப நீளமான சீரியஸ் நினச்சிப்பாங்க. அது நல்ல ஒரு சுருக்கமான ஒரு வீரியமான சீரியஸ் தான் எங்களுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். எல்லா படைப்பாளியோட அல்டிமேட் நோக்கமே வந்து தன்னுடைய படைப்பை
மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான். இந்த வேஷ்டி கட்டி காட்டுறதுல ஆரம்பித்து கொட்டா இப்போ மல்டிப்ளெக்ஸ் வரைக்கும் வந்து நிற்கிது. ஆனால் அதில் ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் நடுவில் இப்போ வளர்ந்துகிட்டே இருக்குது. நிறைய படைப்பாளி வந்து எடுத்துட்டா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட முடியாது. உள்ள ஏகப்பட்ட கார்ப்பரேட்லேருந்து பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த சூழலில் ஒரு படைப்பாளியோட படைப்பை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற எந்த பிளாட்ஃபார்மும் இப்போ தமிழ் சூழலுக்கு ஒரு பெரிய ஆக்சிஜன் மாதிரி தான், ஆரோக்கியமான ஒரு முயற்சி தான். ஸோ அப்படி ஒரு முயற்சி ஆரம்பித்ததுக்கு OTT ப்ளஸ்க்கு ரொம்ப நன்றி, ஒரு படைப்பாளையே நன்றி சொல்லிக்கிறேன். அந்த விஆர்லாம் வச்சு காமிச்சாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது எனக்கு இன்னும் டெக்னாலஜி என்னன்னு தெரியாது, ஆனால் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. கேபிள் சங்கர் அண்ணன் வந்து ரொம்ப இயங்கிட்டே இருக்கக்கூடிய ஆள், எப்போ கேட்டாலும் ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணிக்கிட்டே இருக்க ஆள். அது அவர்கிட்ட எனக்கு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம் அது. ஸோ அதுக்கும் நன்றி. ரெண்டாவது, நான் வந்து சீனுராம் சாரோடைய ஸ்டூடெண்ட், நான் அவர் தான் எனக்கு குரு. அவர் கூட இந்த ஒரு மேடையில் இருக்கிறதுக்கும் அவர் கையில் இந்த அவார்டு வாங்குறதுக்கும் அரேஞ்ச் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கும் தனியாக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நண்பர்களை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இதோடைய சப்ஸ்கிரிப்ஷன் வரும் 29 ரூபா தான் ஒரு மாதத்துக்கு. அதனால் நீங்கள் யார் வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஒரு மாதம் பார்த்துட்டு நல்லானா அடுத்த மாதம் நீங்கள் ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா அடுத்த நல்ல கண்டென்ட் கொடுப்போம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் இந்த சப்ஸ்கிரைபர் குறைஞ்சி போச்சுன்னா எப்படி, ஏன் குறைஞ்சி போச்சுன்னு. அதனால் நிச்சயமாக நல்ல கண்டென்ட்ஸ் கொடுக்கறதுக்கான முயற்சி பண்ணுறோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதோட இந்த பிளாட்ஃபார்ம் வந்து இன்னொரு விஷயம், ஒரு அக்ரிகேட்டராகவும் ஒர்க் அவுட் பார்த்து நிறைய சின்ன சின்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இதில் கொண்டு வர போகிறோம். எங்களை கொண்டு வரதுனால என்னென்னா, தனித்தனியாக இருக்கிற பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாருடைய கண்டென்ட்டும் வந்து ஒரு அக்ரிகேட்டருக்குள்ளே வரும்போது ஒரு சின்ன பேமெண்ட்டில் எல்லா சேனல்ஸும் நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான வேலைகள் ஒரு 5 OTT சைன்அப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த OTT நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பார்த்த படங்களை பற்றின ஒப்பீனியன் இருந்தால் உங்களுக்கு எழுதுங்க. இதில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் நான் அப்போ டெய்லி வந்துட்டு போகிற ஆள் தான், என்கிட்ட சொல்லலாம். நீங்கள் மிக்க நன்றி, வணக்கம்.